ஓகே, மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. பிதா வானத்தில் வந்து பேசுகிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வராரு. இதுதான் அந்த திரித்துவத்தினுடைய அடையாளம். பிதாவும் இருக்கிறார், குமாரன் ஞானஸ்நானம் எடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வருகிறார். அப்போது இந்த திரித்துவம் என்கிற அந்த இறையியல் தியாலஜி வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க முடியும். சரி, இதனுடைய கண்டினியூஷன் தான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சோதனை. எப்போது வந்து பிதா இவர் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன்னு இயேசு கேட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் அதற்கு அடையாளமாக அவர் மேலே வந்து இறங்கினாரோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சோதனை நடக்கிறது. அப்போது அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, சம்பந்தம் இருக்குன்றது தான் இதனுடைய ஒரு ஆழமான புரிதல். சரி, அங்கே வசனத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, ஆவியானவரால் அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பிசாசு அவரை சோதிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது மேட்டர் என்னென்னா, இப்போது ஆவியானவர், பிசாசு, இயேசு 3 பேருமே வனாந்தரத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போது ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். பிசாசு எப்படி இருக்கிறான்? அவனும் கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் ஒரு ஆவியாக தான் இருக்கிறான். இயேசு மட்டும்தான் ஆளாக இருக்கிறார். அப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒன்று, இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டாரா அல்லது அவருடைய மனதில் சோதிக்கப்பட்டாரா அப்படின்றதான் கேள்வி. உள்ளத்தில் சோதிக்கப்பட்டாரா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னு சொன்னால், ஆவியாக இருக்கிற 2 பேர், பரிசுத்த ஆவியானவரும் பிசாசும் ஆவியாக கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் யார் பேசுகிறா அப்படின்றத இவர் வந்து உணர்றாரு. யார் தன்னை நடத்துகிறார்கள் என்பதை அவர் உணர்கிறார். இன்னும் சொல்லப்போனால், ஆவியானவர் நடத்துகிறதையும் பிசாசு நடத்துகிறதையும் வேறு பிரித்து பார்க்க கற்றுக்கொண்டார். அதான் அவருக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த புரிதல் அவருக்கு இருந்தது என்பது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆவியானவர் தான் என்ன வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறாருன்னு இவர் போகிறாரு. அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, இந்த கல்லை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த கல்லை அப்பமாக்கும்னு சொல்கிறது ஆவியானவர் அல்ல, இது பிசாசு தான் சொல்கிறான். ஆகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு அதுக்கு மாறுத்துரம் கொடுக்குற அளவுக்கு இவர் வந்து 2 பேருடைய நடத்துதலையும் வேறு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி உடையவராக அவர் இருந்தார். இது ரொம்ப ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒன்று. சரி, அப்போ பாயிண்ட் என்னென்னா, முதல் முறை நீங்கள் ஆவியானவரால் தான் நடத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்காக 2வது முறையும் ஆவியானவர் தான் நடத்தியிருக்கிறார் என்று அர்த்தமில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் ஃபஸ்ட்டு நாம் ஆவியினால் நடத்தப்பட்டு ஒரு இடத்துக்கு கரெக்டாக போயிருந்திருப்போம். அதனால் நான் செய்கிறதெல்லாமே ஆவியினால் நடத்தப்பட்டு தான் செய்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு உணர்த்துதலையும் நாம் சரிபார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, பிசாசு சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும்போது நான் சொன்னேன், இது வனாந்தரத்தில் நடக்கல சோதனை, அவருடைய உள்ளத்தில், அவருடைய மனதில் நடக்குதுன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னால், இவன் சோதிப்பதற்கு ஒரு பாயிண்ட் அங்கே வைக்கிறான். என்ன பாயிண்ட் வைக்கிறான்னா, இந்த சோதனை முழுவதுமே வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லாபமாக்கும், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும். ஏன் இந்த கேள்வியை இந்த சோதனையில் வைக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பின்னணியை தொட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இதை செய்யும்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அதுக்குத்தான் நான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 3ஆம் அதிகாரம் கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ தான் பிதா சொல்லியிருக்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்போ தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இப்படி சொன்னது யாருக்கெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா, ஒன்று இயேசுவுக்கு கேட்டுச்சு, 2வது பிசாசுக்கும் நல்லா கேட்டுச்சு. மக்களுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, இயேசுவுக்கு கேட்டுச்சு, பிசாசுக்கும் கேட்டிருக்குது. ஒருவேளை மக்களுக்கும் கேட்டிருக்கலாம் பிதா பேசினது. சரியா?
அப்போது பிசாசு அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா இவர் இயேசு ஒன்றுமே செய்யாமலே இவர் நேசகுமாரன்ற பட்டம் வாங்குறாரு. அதாவது ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே இவன் நல்ல பையன், நல்ல என்னுடைய உத்தம குமாரன், நேசகுமாரன், இந்த காரியத்தில் உண்மை உத்தமமாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம பட்டம் கொடுக்க முடியும். ஆனால் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் மினிஸ்ட்ரியே ஸ்டார்ட் பண்ணல இயேசு. இப்போ தான் ஞானஸ்நானமே எடுத்திருக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுக்கும்போதே இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒன்றுமே செய்யாமலே இவருக்கு இந்த பட்டம் கிடைக்குது, இந்த ரிவார்டு கிடைக்குது. அப்போது பிசாசு என்ன டவுட்டை கிரியேட் பண்ணுறான் இயேசுனுடைய உள்ளத்தில்னா, சரி பிதா சொல்லிட்டாரு நீ என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு, அவருடைய நேசகுமாரன் பிதா ஒன்று சொல்லிட்டாருப்பா, ஆனால் உண்மையாலுமே நீ தேவனுடைய குமாரனா அப்படின்ற டவுட்டை கிரியேட் பண்ணுறான். இன்றைக்கி மக்களுடைய உள்ளத்தில் பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு டவுட்டும் இதன் அடிப்படையிலானது. என்னென்னா, இதை செஞ்சு காமி, அப்போ தான் நீ தேவனுடைய குமாரன்றது நிரூபிக்கப்படும். அவன் என்ன சொல்கிறான் பிசாசு, நிரூபணம் பண்ணு, நீ தேவனுடைய குமாரனா நிரூபணம் பண்ணு, நிரூபிச்சு காமி. ஆனால் 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இயேசு எந்த நிரூபணத்தையும் பண்ணலை, இவர் என் நேசகுமாரன்னு பிதா டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அப்போது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை ஒருவருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த நிரூபணத்தின் அடிப்படையில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுவதில்லை. நாம் ஏற்கனவே கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்கனவே இருக்கிறோம். நாம் ஒன்றும் அதுக்கு நாம் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ரெவலேஷனை உள்ளே வைக்கிறார். இந்த சோதனைக்குள்ளே அடங்கியிருக்குது. இவனுடைய கொஸ்டினே தான், அவர் சொல்கிறாரு நீ அவர் அவருடைய நேசகுமாரன்னு உண்மை அவர் சொல்கிறாரு, ஆனால் நீர் தேவனுடைய குமாரனா நிரூபிச்சு காமியும். ஆண்டவர் அதை தான் அங்கே ஒரு பெரிய அடி கொடுத்தாரு. நான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பது நீ சொல்கிறதுன்படி செய்து காமிக்கிறதுனால அல்ல, அவர் சொல்கிறபடி செய்கிறதுனால நான் வாழ்கிறதுனால தான் நான் அவருடைய குமாரன்றதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை எடுத்து இவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலடி கொடுக்குறார். நீ சொல்கிறத செஞ்சால் நான் ஓன் குமாரன் ஆயிடுவேன், நான் தேவனுடைய குமாரன், நான் அவருடைய நேசகுமாரன்றது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீ இதை சொல்கிற, என் நேச தகப்பனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு முழுசாக அந்த சோதனை முழுவதுலையும் ஜெயிக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போது இந்த இயேசுவும் பிசாசின் சோதனையும் அப்படின்னு வரும்போது பிசாசினுடைய ரொம்ப அல்டிமேட் கோல் என்னென்னா, இவர் செத்துடணும், ஆனால் சிலுவையில் மட்டும் போய் சாகக்கூடாது. அதனால் இவர் எப்படியாவது சாகடிச்சிடணும்னு சொல்லி ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணான். சிலுவையில் போய் அவர் மறிக்கிறதுக்கு முன்னால் 2-3 தடவை ட்ரை பண்ணான். ஒன்று இதே இடத்துல தாள குதியும் அப்படின்னு கீழே தள்ளி விட்டுற பார்த்தான், ஆனால் அவர் அங்கே வசனத்தை வச்சு ஜெயிச்சார். 2வது ஒரு முறை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட பார்த்தான். இந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து மதவாதிகள்லாம் அவரை தள்ளிவிட பார்த்தாங்க, ஆனால் அங்கேருந்து மறைந்து போனார்னு சொல்லப்படுது. 3வது நடுக்கடலில் சீசர்களோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காற்று, கடல் கொந்தளிக்குது. அங்கே எப்படியாவது அமிழ்த்தி போட்டுடலாம் இவரையும், இவருடைய மிஷன் டோட்டலாக ஏன்னா அந்த 12 பேரையும் சேர்த்து மொத்தமாக முழிக்கிடலான்னு பார்த்தான். அங்கேயும் காற்று கடலை கொந்தளிக்கிறதெல்லாம் அதட்டிட்டு ஜீவன் காப்பாற்றப்பட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தான் இவருடைய உணர்ச்சிகளை தூண்டுறான், எப்படியாவது இந்த சித்தத்திலிருந்து விலக வைக்கிறலான்னு பார்த்தான். இந்த சோதனையில் நடக்கிற ரொம்ப முக்கியமான காரியமே இதுதான். எப்படியாவது கடவுளுடைய சித்தத்தை விட்டு விளக்கிடணும், கடவுளுடைய நோக்கத்தை விட்டு விளக்கிடணும், அந்த அலைன்மெண்ட்டை விட்டு விளக்கிடணும், அந்த நேர்கோட்டு பாதையை விட்டு இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுணுன்றது தான் பிசாசுடைய ரொம்ப முக்கியமான தந்திரம். அதனால் அப்படி பண்ணிடலான்னு பார்த்தான். அதனால தான் இயேசுவே கொஞ்சம் மாம்சத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், பிதாவே, ஏன்னா அதை ஜூம் பண்ணி காமிக்கிறான், அந்த பாடு எவ்வளோ பெருசாக இருக்கும், ரத்தம் சிந்துதல் எவ்வளோ பெருசாக இருக்கும், மரணம் எவ்வளோ பெருசாக இருக்கும், கொடூரம், சிலுவையை சுமந்துக்கிட்டு அந்த கொல்கதா மலைக்கு ஏறி போகிறதுன்றது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய அவமானத்திற்குரிய காரியமாக இருக்கும், குற்றவாளி போல்
தொங்குறது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், கேவலன்றதை அப்படியே அங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறான். இயேசு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும்ன்றாரு. முடிஞ்சால் அப்படி எடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாரு. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு அங்கே ஒப்பு கொடுத்து சிலுவையில் போய் மரிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறாரு. பிசாசுக்கு இயேசு சிலுவையில் மரிக்கிறது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுது, பிதாவே தன்னுடைய குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லப்படுது. 2 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. ஒன்று பிதா ஒப்பு கொடுத்தார், 2வது குமாரனை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகின்னு பவுல் சொல்கிறாரு. ஒப்பு கொடுத்தாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க சிலுவையில் கொண்டு போய் பிசாசு அவரை அடித்தான்னு நினைக்கிறாங்க. இல்லை, சிலுவையில் போய் மறிக்கிறத பிசாசு தான் விரும்பவே இல்லை. அதில் அவன் ஆர்வம் காமிக்கவே இல்லை. அதனால தான் நிறைய ஒரு சில ஜீபூமாலாம் காமிச்சு எப்படியாவது அவர் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடலான்னு தான் நினச்சான். எப்படியாவது அவரை தப்பிக்க வச்சிடலான்னு நினச்சான். அவனுக்கு நல்லா தெரியும், சிலுவையில் போய் அவர் மரித்தார்னா மரிப்பது அவர் அல்ல, தலையை உடைப்பது, தலையை நொறுக்குவது என்னுடைய தலை, நான் தான், என்னத்தான் அங்கே சாகடிக்க போகிறாரு. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் அதன் மூலமாக நிறைவேற போகுது. புதிய உடன்படிக்கை மனு வர்க்கத்திற்கு ஓப்பனாக போகுது, அமுலுக்கு வரப்போகுதுன்றது பிசாசுக்கு ரொம்ப நல்லா அறிஞ்சிருந்தான். அதனால தான் அங்கே கொண்டு போயிடக்கூடாதுன்னு பார்த்தான், அங்கே போய் அவர் மரிச்சிடக்கூடாதுன்னு பார்த்தான். ஆனாலும் எல்லா அந்த உணர்ச்சிகளையும், எல்லா பிசாசுனுடைய தந்திரங்களையும், அவனுடைய என்ன சொல்வது ஸ்ட்ரெஸ்ஸு மனதுக்குள்ளே கொண்டு வந்த அத்தனை என்ன சொல்லுவது, அதாவது அத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போ சோதனை என்பது உள்ளே தான் நடக்குது, வெளியில் இல்லை, ஒரு இடத்துல இல்லை. நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் சோதனை நடக்கும், ஒரு தனி ரூமில் இருந்தாலும் சோதனை நடக்கும், ரோட்டில் நடந்து போனாலும் சோதனை நடக்கும். பிளேஸ் இல்லை மேட்டர், எந்த பிளேஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது மேட்டர் இல்லை, உங்களுக்குள்ளே நடக்குது. நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன எண்ணங்கள் வழியிலே, யோசனைகள் வழியிலே, கற்பனையின் வழியிலே பிசாசு ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சோதனையை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் என்னென்னா, சோதிக்கப்படுவதே பாவம் அல்ல. நிறைய பேருக்கு ஒரு சோதனை வந்த உடனே ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, சோதனை எல்லாருக்கும் வருவது அது சகஜம். சோதிக்கப்படுவதே பாவம் அல்ல. பைபிள் சொல்லுது, சோதனையில் விழுந்து போவதுதான் பாவம். பிசாசு சோதிக்கிறான், ஆவியானவர் கொண்டு போகிறாரு. பிசாசு சோதிக்கிறான் இயேசுவை. சோதிக்கப்பட்டதுனாலே அவர் பாவம் செஞ்சிடல. அந்த சோதனையின் எண்ணங்களை, உணர்வுகளை, அந்த யோசனைகளை, கற்பனைகளை அவர் அமுல்படுத்தாமல் அதை ஜெயித்தார் என்பதே அங்கே கிடைக்கிற ஒரு பெரிய பாடம். எல்லாத்தையும் ஜெயித்து போக வேண்டும். ஒரு சோதனை வந்துருச்சு, ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு, ஒரு கெட்ட சிந்தனை வந்துருச்சுனாலே நீங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. அதை ஜெயித்து போவது தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அதை ஜெயிக்கணும், அதில் விழுந்து போகக்கூடாது. விழுந்து போவதுதான் பாவம் என்கிற ஒரு முக்கியமான பாடம் அதில் கிடைக்குது. எல்லாத்தையும் ஜெயித்து வந்தார். கடைசியில் அந்த மத்தேயு 4 வாஸ்து பார்த்திங்கன்னா சொல்லும், அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அப்படின்ற வசனம் வரும். இப்போ ஆவியானுடைய பலம் பிசாசுடைய சோதனைகள்லாம் ஜெயிக்கும்போது இன்னும் ஆழமாக அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ கல்வாரி சிலுவையில் போய் இயேசு மரித்தார். இயேசு மரித்தது என்னத்தை காண்பிக்கிறது? இவர் யார்? இவர் கடைசி ஆதாம். முதலாம் ஆதாமை இதே பிசாசு தான் தோற்கடித்தான், வஞ்சித்தான். அங்கே தான் பாவம் துவங்கினது. அங்கே தான் தேவனுடைய அறிவுக்கு விரோதமாக ஆதாம் ரிபல்லியன் பண்ணான், கலகம் பண்ணினான். சின் என்றாலே மிஸ் த மார்க்கு அப்படின்ற கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் அப்படி பண்ணுறாங்க. இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, ரிபல்லியன்ற வார்த்தை தான் அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்றாங்க. ரிபல்லியன் மீன்ஸ் கடவுளுடைய அறிவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது. அவர் சொல்லிட்டாரு, இதை புதுசான சாகவே சாவாய். அதையும் தாண்டி இல்லை, அதை புதுசாக சாகவே சாக மாட்டாயின்னு அவன் சொல்கிறான் பாருங்க. கடவுளுடைய அறிவு அங்கே ஒன்று சொல்லுது, பிசாசு ஒன்று சொல்கிறான். இவன் ஆதாம் பிசாசனுடைய அறிவை தெரிந்து கொண்டு கடவுளுடைய அறிவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். அப்போ பிசாசனுடைய அந்த ஆதாமை சோதித்த சோதனையில் பிசாசு ஜெயிச்சிட்டான். முதலாம் ஆதாமை தோற்கடிச்சிட்டான். அதே வேகத்தில் வந்தான்.
இந்த கடைசி ஆதாம் இவர் மூலமாக தானே எல்லாமே நிறைவேற்றப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவரையும் ரொம்ப ஈஸியாக தோற்கடிச்சிடலாம்னு நினச்சி வந்தான். ஆனால் அவனுடைய காரியம் இங்கே பலிக்கவில்லை. அங்கே பலிச்சதுன்றதுனால இங்கே பலிக்குன்னு நினச்சி வந்தான். இல்லை, இங்கே பலிக்கலை. ஏன்னு சொன்னால் இவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இவருடைய ரத்தம் டிஃப்ரெண்ட்டானது, இவருடைய பிறப்பு வித்தியாசமானது. இவர் மனுஷனுக்கு பிறக்கலை. இவரை வெளியே கொண்டு வருவதற்கு யோசேப்பு மரியாளும் பயன்படுத்தப்பட்டார்கள் கருவிகளாக. ஆனால் இவர் பிறந்தது ஆவியினால் பிறந்தார்னு சொல்லப்படுது. அதனால தான் அவன் முதலாம் ஆதாம், இவர் இரண்டாம் ஆதாம்னு இல்லை, இவர் கடைசி ஆதாம். இவரோட எல்லாம் முடியுது. இவர் தான் பிசாசுக்கும் அவனுடைய எல்லா தந்திரமான காரியங்களுக்கும் முடிவு கட்ட பிறந்தவர். இவரே எல்லாவற்றையும் முடித்து கட்டுகிறார். இவர் மூலமாக எல்லாம் முடியுது. ஒரு புதிய ஒரு ராஜ்யத்தினுடைய வெற்றிகரமான வாழ்க்கை மனுவர்க்கம் எதெல்லாம் இழந்துச்சோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும்படியாக இவர் மூலமாக ஒரு பெரிய வழி உண்டாக்கப்படுகிறது. அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில் போய் மறிக்கிறாரு. சோதனைகள் எல்லாம் ஜெயித்து காண்பிக்கிறாரு. தேவனுடைய குமாரன்றதை நிரூபித்து காண்பிக்கிறார். எப்படி நிரூபித்தார்? இவன் சொன்னதை செஞ்சு தேவனுடைய குமாரன் நிரூபிக்கலை, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து தேவனுடைய குமாரன் நிரூபித்து காண்பித்தார். அப்படி தான் கல்வாரி சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். பிசாசையும் தலையை நசுக்கி போட்டார், நொறுக்கி போட்டார். ஜெய வீரராய் நம்ம எல்லாரும் நம்முடைய சோதனைகளையும் சவால்களையும் பிசாசையும் அவனுடைய தந்திரத்தையும் ஜெயிக்க முடியும் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக அவர் நமக்கு முன்பாக அடையாளமாக ஒரு ட்ரெண்ட் செட்டராக வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எபிரேயர் சொல்கிறாரு, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறோமாகிய அவரையே நோக்கி நாம் ஓடக்கடவோம். அவரையே முன்னால் வச்சு ஓடக்கடவோம். அவருக்கு எப்படியோ, அவர் எப்படி ஜெயித்தாரோ அப்படியே நாம் ஓடக்கடவோம், அப்படியே நாமும் ஜெயிக்க கடவோம்ன்றார். ஆமேன், ஆமேன்.